வணக்கம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் முதன்மை தேர்வில் வந்து பேப்பர் 4 யூனிட் 1 ஜியோகிரஃபி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது இப்போ முடிஞ்ச 2025 முடிஞ்ச முதன்மை கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து ஜியோகிரஃபி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நேவிக் பற்றி பார்த்துருந்தோம், ஃபிஷரிஸ் செக்டரில் இருக்கிற இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய அமைவிடம் உலக வர்த்தகத்தினை ஊக்குவிக்கும் யுக்தியாக செயல்படுகிறது என்பதை விவாதிக்கவும். அதாவது லொகேஷன் ஆஃப் இந்தியா கெட் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் இன் த வேர்ல்ட் ட்ரேட் டிஸ்கஸ்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் அட் த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் மேஜர் மேரிடைம் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் இட்ஸ் யூனிக்யூ ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இன் குளோபல் ட்ரேட். இல்லை கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவோட அமைவிடம் இருக்கு இல்லையா, இந்தியா வந்து இருக்கிற அமைவிடம் வந்து அவ்வளோ ப்ளஸ் இருக்குது அதில். ஓகே, அதை பேஸ் பண்ணி வேர்ல்ட் ட்ரேடில் அதோட முக்கியத்துவம் பற்றி எழுதுங்க. அப்போனா இந்தியாவோட அமைவிடம் பற்றி சொல்லி நீங்கள் அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மேரிடைம் தான், அதை பற்றி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ லொக்கேஷன் நம்ம சங்க காலத்துலேருந்து பார்க்குறோம். ஸோ ட்ரேடிங்லாம் வந்து நிறையவே பண்ணியிருக்கோம், ஏன்னா இதோட அமைவிடம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். ஸோ குளோபல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம்னு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அண்ட் கனெக்டிவிட்டி. ஓகே, ஏன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு நேச்சுரல் பிரிட்ஜாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா யூரோப், ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் ஏஷியா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நேச்சுரல் பிரிட்ஜாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை கொடுத்து நீங்கள் இன்ட்ரொடக்ஷனை தொடங்கலாம். ஓகேவா? புவியியல் அமைப்பு பார்த்தீங்கன்னா உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதைகளின் சந்திப்பில் அமைந்துள்ளதால் இது உலக வர்த்தகத்தில் ஒரு முக்கியமான மையமாக விளங்குகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஆக்குபைஸ் எ சென்ட்ரல் பொசிஷன் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ ஒரு முக்கியமான நடுப்பகுதியில், மைய பகுதியில் வந்து ஒரு இடம் இருக்குது இந்தியன் ஓஷன் ரீஜனில். இந்தியன் ஓஷன் பறந்துருக்கு, அதில் ஒரு மைய பகுதியில் நம்மளுக்கான அந்த அமைவிடம் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா கனெக்டிங் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் நம்மளோட பிளேஸ். ஓகே, அதே மாதிரி சீ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு போகிறது, ஆஃப்ரிக்காவுக்கு போகிறது, ஈஸ்ட் ஏஷியா பாஸு, க்ளோஸ் டு இந்தியா, இது எல்லாமே என்ன இருக்குது, இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இட் மேக்ஸ் எ நேச்சுரல் டிரான்சிட் ஹப்பாக மாறிடுது. ஓகேவா? ஸோ முக்கிய கடல் பாதைகள் வந்து இந்தியாவுக்கு அருகேவே வந்து செல்கின்றன. ஓகே, ஸோ வித் கோஸ்ட்லைனோட இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாது 7500 கிலோமீட்டர் வந்து கோஸ்ட்லைனே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்தியா மெயின்டைன்ஸ் எக்ஸ்டென்சிவ் மேரிடைம் கனெக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அதிகமான கடற்கரை கொண்டுள்ளதும் வந்து ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸாக இருக்குது, அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே எழுத போட வந்து ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் பண்ணி நம்ம லொக்கேஷன், அதாவது இந்த இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனை பற்றி எழுதுகிறோம். அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் மையப்பகுதியில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து என்ன சொல்கிற யூரோப், ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் ஏஷியாலாம் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் கீ மேரிடைம் சோக் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட் சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஸோ அதை வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது, மலாக்கா நீரிணைக்கு அருகில் இந்தியா உள்ளது. ஸோ அது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ். ஸோ அமைவிடம் பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதுகிறோம். எ மேஜர் குளோபல் ட்ரேட் காரிடார் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஒரு முக்கியமான குளோபல் ட்ரேட் காரிடார் வந்து இங்கே இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து இட் இஸ் கனெக்டட் டு த வைட்டல் ரூட்ஸ் லைக் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரூஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்குது. ஹோம்ரூஸ் வருது வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்க்கு அப்புறம். ஸோ இதுவும் வந்து வைட்டல் ரூட், நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரூஸ் அண்ட் பாபல் எல் மந்திப். ஸோ இந்த இது இருக்குல்ல வழித்தடத்துக்கு வந்து இது தொடர்பு உள்ளது, நம்ம இந்தியா வந்து இப்போ அருகே உள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த குளோபல் ஆயில் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்தியன் ஓஷன் வழியாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு போவே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால என்ன ஆகுது, இந்த பகுதி வந்து ஈரான் வந்து அவங்க பிளாக் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, நிறைய ஆயில் டிரான்ஸ்போர்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஸோ அதுக்கு அருகே இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறோம் நம்ம இங்கே. 80% ஆஃப் த குளோபல் ஆயில் டிரான்ஸ்போர்ட் பாசஸ் த்ரூ த இந்தியன் ஓஷன். ஓகே, இது என்ன ஆகுது, என்ஹான்சிங் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை வந்து இன்னும் வந்து அதிகரிக்குது. உலக எண்ணெய் போக்குவரத்தின் பெரும் பகுதி வந்து இங்கே தான் வந்து கடந்து போகுது, நடைபெறுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்.
ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் காரிடர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ மேஜர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வதவன் போர்ட்டு அண்ட் கிரேட் நிக்கோபார் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா குளோபல் கார்கோஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது இந்த துறைமுகங்கள்லாம். இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து டெவலப்டு. ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர் வந்து இங்கே வந்து குளோபல் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அதே மாதிரி சப்பார் போர்ட் வந்து ஈரானில் வந்து நம்ம தான் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகுது, இந்த வழியாக வந்து சென்ட்ரல் ஏஷியாவை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, சப்பர் போர்ட் ஸோ ஈரானில் வந்து இந்தியா தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து இது மூலமாக சென்ட்ரல் ஏஷியாவை ஆக்சஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த ஆப்கானிஸ்தான் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் சப்பர் போர்ட் வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அந்த இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரோல்னு பார்க்கும்போது இந்தியா வந்து நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் என்ஷூரிங் சேஃப் சீ லைன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஒரு பாதுகாப்பான கடல் பாதுகாப்பில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் பார்த்தீங்கன்னா சபாங் அண்ட் சிக்வி போர்ட்ஸ் வந்து என்ஹான்ஸ் ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸை வந்து வெளிநாட்டு துறைமுகங்களின் முதலீடும் வந்து அதிகரிச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜன் வந்து ஸ்ட்ரென்தன்ஸ் மேரிடைம் மானிட்டரிங் வந்து கடல் கண்காணிப்பு மேம்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு. அடுத்தது ப்ளூ எக்கனாமி அண்ட் ரிசோர்சஸ் பொட்டென்ஷியல், அதாவது இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதாவது ஓவர் 2.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ரிச் இன் மெரைன் ரிசோர்சஸ். இந்தியாவோட கடல் வளங்கள் வந்து மிக அதிகம். ஓகே, ஸோ இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது அதிகம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயும் நம்ம பார்த்தோம். ஓகே, ப்ளூ எக்கனாமிங்கிறது நம்ம மேஜராக வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது, இந்தியா ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு செக்டர். ஓகே, ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில், கேஸ் அண்ட் ரேர் மினரல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ளூ எக்கனாமி வந்து கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகன்ட்லி டு எக்கனாமிக் க்ரோத். ப்ளூ எக்கனாமிங்கிறது பார்த்தோம். ஓகே, டோட்டல் இதில் வந்து 1% டோட்டலாக அக்ரிகல்ச்சர் ஜிவிஏ அதாவது கிராஸ் வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி 7 to 8% வந்து இது ப்ளூ எக்கனாமி தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு எழுதுகிறோம் நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, மேரிடைம் செக் பாயிண்ட்ஸு, ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன், இதெல்லாம் வந்து லொக்கேஷன் ஆஃப் இந்தியா வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் தருது, உலக வர்த்தகத்தில் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிறது பார்த்தோம். ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறோன்னா இந்தியாவின் புவியியல் அமைப்பு வந்து அது உலக வர்த்தகமயமாக மாற்றுகிறது. ஸோ அந்த அமைப்பே வந்து நேச்சுரலாக அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, மேக்ஸ் இஸ் அ நேச்சுரல் ஹப் ஆஃப் குளோபல் ட்ரேட், மேரிடைம் பவர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கனெக்டர்ஸ் பிட்வீன் கான்டினென்ட்ஸ். பார்த்தோம் இல்லையா, ஆஃப்ரிக்கா, யூரோப் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் வந்து பை ஸ்ட்ரென்தனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்ஹான்சிங் மேரிடைம் செக்யூரிட்டி, அதே மாதிரி வந்து ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ஓஷன் ரிசோர்ஸஸ், கரெக்டான அந்த ஓஷன் ரிசோர்ஸை யூஸ் பண்ணால் இந்தியா வந்து இன்னும் குளோபல் ட்ரேட் நெட்வொர்க்கில் வந்து இன்னும் பெரிய அளவில் வரலாம். ஓகேவா, சரியான திட்டங்களால் அதன் உலகளாவிய முக்கியத்துவம் வந்து மேலும் உயரும் நம்ம கன்க்ளூஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த வேர்ல்ட் ட்ரேட், இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் இந்த வேர்ல்ட் ட்ரேட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன கொடுத்தோன்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து அதோட லொக்கேஷன் பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஸோ மேரிடைமில் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எக்கனாமிக் காரிடர்ஸில், ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரோலில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது, ப்ளூ எக்கனாமிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ல்ட் ட்ரேடில், இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இது ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது இது என்னடா புதுசாக இருக்குது, இது என்ன ஸ்ட்ராட்டஜிக் இதுன்னு யோசிக்கலாம். எல்லா கொஸ்டினுமே டைரெக்டாக வராது. கொஞ்சம் அதான் நம்ம படித்த பாயிண்ட்ஸே கொஞ்சம் எப்படி வந்து இது டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு எப்படி எழுதணும் பார்த்து சப்ரேட்டிங் போட்டு இருந்தீங்கனாலே நல்லாவே ஆன்சர் பண்ணலாம் அந்த கொஸ்டின்ஸ்லாம். அடுத்தது பாருங்கள், டிஸ்கஸ் அபவுட் த இன்க்ரீசிங் சைல்ட் லேபர் அண்ட் த லா அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் இன் இந்தியா. இந்த கொஸ்டின் என்னடா இது சோஷியல் இஷ்யூஸ் கொஸ்டின் மாதிரியும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பாப்புலேஷன் எல்லாமே வருது இல்லையா, ஜியோகிராஃபி. ஸோ அது ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து அதிகரித்து வரும் குழந்தைகள் தொழிலாளர் முறை மற்றும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான சட்டங்கள் பற்றி விவரின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சைல்ட் லேபர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு சீரியஸ் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டு அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி. ஓகேவா, ஸோ அடிப்படை உரிமையை வந்து மீறுறது, அதே மாதிரி ஒருத்தவங்களோட டிக்னிட்டியை வந்து ஹியூமன் டிக்னிட்டியை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி. இட் ரெஃப்ளெக்ட்ஸ் டீப் ரூட்டட் சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா.
இது என்ன நம்மளுக்கு சொல்லுது பார்த்தீங்கன்னா, சமூகத்துல இருக்கிற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி இருக்கிற பிரச்சனைய வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ என்னதான் லீகல் சேஃப்கார்ட்ஸ் இருந்தாலுமே, ஸ்டில் வந்து கேஸஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து என்ன நம்மளுக்கு புரிய வைக்குதுன்னா, தெர் இஸ் அ கேப் இன் இம்ப்ளிமெண்டிங் த லெஜிஸ்லேட்டிவ் அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற அந்த லூஃபில்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்குது. கவர்னன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற வீக்னஸ் தான் நம்மளுக்கு காமிக்குது. ஓகே. ஸோ குழந்தை தொழில் என்பது அடிப்படை உரிமைகள் மற்றும் மனித மரியாதைக்கு எதிரான ஒரு முக்கிய சமூக பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. ஓகே. ஸோ அக்கார்டிங் டு டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ முக்கியமாக சோஷியல் இஷ்யூஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா டேட்டாஸ் நிறைய கொடுத்து எழுதணும். ஸோ அக்கார்டிங் டு த சென்சஸ் 2011 இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டேட்டா. ஓகே. ஸோ இந்தியாவில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேட் 10.1 மில்லியன் சைல்ட் லேபரர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது 2011 மேபி இப்போ குறைஞ்சிருக்கலாம். ஆனால் கோவிட் டைமில் அதிகரிச்சதா சொன்னாங்க. ஏன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் வேலை இழந்ததுனால குழந்தை தொழிலாளருங்கிறது அதிகரிச்சதா வந்து சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் ரீசன்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ஓவர் 53,000 சில்ட்ரன் இன் 2024-25 ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 53,000 குழந்தைங்களை வந்து மீட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போனா இன்னும் சைல்ட் லேபருங்கிறது குழந்தை தொழிலாளருங்கிறது அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறோம் இதில். அது இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது அதுதான் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ முக்கியமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா, பீகார் மற்றும் ராஜஸ்தானில் தான் வந்து இந்த குழந்தை தொழிலாளருங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்தது ஃபேக்டர்ஸ் டிரைவிங் த இன்க்ரீஸ் இன் சைல்ட் லேபர். ஓகேவா. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சைல்ட் லேபரை இன்க்ரீஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் COVID-19 பேண்டமிக். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக் தான் வந்து ரீசன்ட் டைமில் திடீர்னு சைல்ட் லேபரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. ஏன்னா ஸ்கூல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. டிஜிட்டல் டிவைட் புஷ்டு சில்ட்ரன் இன்ட்டு லேபராக வந்து மாற்றிருந்தது. லாஸ் ஆஃப் ஃபேமிலி இன்கம், நிறைய பேருக்கு வேலை இழந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானம் தேவை இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். நான் ஒரு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்மியான சம்பளம் கொடுப்பாங்க, அதிக நேரம் வேலை வாங்கலாம். இந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்களோட வருமானத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி. அந்த பாவர்ட்டி சைக்கிள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, சைல்ட் லேபரும் பாவர்ட்டியும். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தொழிலாளர் இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து வளர்ந்த பிறகும் அவங்களுக்கான அது எஜுகேஷன் கிடைக்காது. ஓகேவா. ஸோ அப்போ அவங்க வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்குக்கு போவாங்க. ஓகே. இந்த சைக்கிளை சொல்கிறேன். ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அந்த குழந்தையும் இந்த பாவர்ட்டிலே இருக்கும். ஸோ அந்த பாவர்ட்டியில் இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த குழந்தையும் அகைன் சைல்ட் லேபர் ஆகும். இது ஒரு சைக்கிள் மாதிரியே போயிட்டுருக்கும். ஓகே. ஸோ பாவர்ட்டி ரிமைன்ஸ் அ ப்ரைமரி காஸ். ஸோ வந்து வறுமை தான் முக்கிய காரணமாக இருக்குது. அதுலேயும் ஃபேமிலியோட டிபெண்ட் ஆன் சில்ட்ரன்ஸ் இன்கம்மை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் சர்வைவல். ஸோ பெர்சிஸ்டன்ட் பாவர்ட்டிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று க்ரோத் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டர். அதாவது இன்ஃபார்மல் செக்டர்னால் என்ன மாதிரி துறைகள் பார்த்தீங்கன்னா, இந்த பிடி, கார்பெட் வீவிங்கு, இந்த பிரிக்ஸு, இந்த செங்கல் இல்லையா, அந்த செங்கல் சூழலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக குழந்தை தொழிலாளர் இருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீப்பாக இருக்கும் லேபர்னு குழந்தை தொழிலாளர் தான் வந்து எடுப்பாங்க. ஓகே. குழந்தைகளை தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ லேக் ஆஃப் ரெகுலேஷன் எனேபிள்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ சரியான வந்து அந்த ஆக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, சரியாக அதை ரெகுலேட் பண்ணனால என்ன ஆகுது, இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து அதிகமாக இது மாதிரி பாண்டட் லேபராகவும் சைல்ட் லேபராக போய் சிக்கிறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து க்ரோத் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டருங்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லீகல் லூஃபில்ஸ். ஓகேவா. ஃபேமிலி என்டர்பிரைஸ் 2016 இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்பிரைஸ், அதாவது அவங்க குடும்ப தொழில்னு ஒன்று பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை அந்த மாதிரி ஒர்க்கில் இது பண்ணுவாங்க, தொழிலை கற்றுக்குறாங்க அப்படிங்கிற பேசிஸில். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ப்ராப்பராக வந்து ஃபேமிலி இது ஓரியன்டாக போகும்போது அந்த லாஸ்லாம் வந்து லீகலாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதனாலேயும் சைல்ட் லேபர் வந்து அதிகரிக்கிறாங்க. அடுத்தது டேட்டா டிஃபிஷியன்சி. ஸோ ஆஃப்டர் 2011க்கு அப்புறம் இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 10.1 மில்லியன் இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னே தெரியல, குறைஞ்சிருக்கா அதிகரிக்கா. ஏன்னா நம்மகிட்ட டேட்டா இல்லை. ஸோ டேட்டா இருந்தால் தான் அதுக்கு எப்போவுமே எதுக்காக டேட்டா எடுக்கிறாங்க, டேட்டா இருந்தால் தான் அதுக்கேற்ற பாலிசிஸை கொண்டு வர முடியும், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஓகேவா.
ஸோ அடுத்து வரப்போது டிஜிட்டல் சென்சஸ் 2027 தான் பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து பாலிசிஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ நோ அப்டேட்டட் சென்சஸ். ஸோ சென்சஸ் அப்டேஷன் இல்லை. 2011க்கு அப்புறம் சென்சஸ் ப்ராப்பராக அப்டேட் ஆகலை. ப்ராப்பராக அப்டேட் ஆகலைன்னா நம்ம இன்னும் 2011 சென்சஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகே. ஸோ லீட்ஸ் டு அண்டர் ரிப்போர்ட்டிங் அண்ட் வீக் பாலிசிஸ்னால வந்து சைல்ட் லேபர்ஸ் அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே. டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் போலாமா? ஸோ என்ன கேட்டாங்க? கான்ஸ்டியூஷனல் லீகல் ஃப்ரேம்வொர்க் பற்றி கேட்டிருக்காங்க சைல்ட் லேபரில். ஸோ கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் பார்க்கும்போது முக்கியமான இந்த 3 ஆர்டிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிக்கல் 21A. ஸோ அது என்ன சொல்லுது? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், கட்டாய கல்வி 6லேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டாய கல்விங்கிறது தருது. அடுத்தது ஆர்டிக்கல் 24. இது என்ன பண்ணுது? இது ப்ரொஹிபிட்ஸ் சைல்ட் லேபர். ஓகேவா? குழந்தை தொழிலாளரே வந்து இது வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது. ஸோ நம்ம சட்டத்திலே இருக்குது. இதெல்லாம் எதில் வரும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். ஓகே. ஸோ ஒரு ஹாசர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஒரு ஆபத்தான ஒரு இதில் வேலையிலலாம் கண்டிப்பாக குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. அதுதான் ஆர்டிக்கல் 24. ஓகே. அதே மாதிரி பாண்டட் லேபரும் வரும். ஆர்டிக்கல் 23யும் போடலாம். ஓகேவா? ஆர்டிக்கல் 39E அண்ட் F பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாக வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் சில்ட்ரன் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே. இந்த குழந்தைகள் இது வந்து இந்த சைல்ட் லேபர்லாம் தடுக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலமைப்பில் கொடுத்துருக்கிற பாதுகாப்புகள். ஓகே. லெஜிஸ்லேஷன் சட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 இப்போ அமெண்ட் பண்ணாங்க. ஓகே. சைல்ட் லேபர் ஆக்டை 2016 அமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து டோட்டல் பேன் ஆன் சைல்ட் லேபர். ஸோ இப்போ குழந்தைகள், அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து எல்லா ஆக்குபேஷன்லையும் இதுலேயும் வந்து குழந்தைங்களை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி ஹேசர்ட்ஸ், அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தொழில் மட்டும் இருந்தது. ஸோ இப்போ வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஈடுபடுத்தக்கூடாது. 14 வயசு குழந்தை கீழே இருந்தால் கண்டிப்பாக ஈடுபடுத்தக்கூடாது. அடலசன் கேட்டகரின்னு பார்க்கும்போது 14லேருந்து 18 வயசு வந்து அடலசன் கேட்டகரின்னு இந்த சட்டமைப்பில் கொண்டு வராங்க. ஸோ இதில் இப்போ இந்த 14லேருந்து 18 வயசு இருக்கிற குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வேலைகளில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது. அதாவது என்ன மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா இந்த மைனிங், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது காக்னிசபிள் அஃபென்சஸ். ஸோ வயலேஷன் ஆர் காக்னிசபிள் அஃபென்சஸ், அதாவது போலீஸ் வந்து யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே. வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட் 2016, அதாவது சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன். ஓகே. ஸோ எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸப்ஷன் எது கொடுத்துருக்காங்க? இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ன மாதிரி வீக்னஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போதே பார்த்தோம். ஃபேமிலி என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அது எப்படி எடுத்திருக்காங்கன்னா, குலத்தொழில் உங்களோட தொழிலை கற்றுக்கிறதுக்காக ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆறு வெக்கேஷனில் வந்து குழந்தைங்க போய் அவங்களோட ஃபேமிலி என்டர்பிரைஸ், அதாவது குடும்ப தொழில்களில் குழந்தைகள் ஈடுபட அனுமதி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பெரிய லூப்ஃபுல்லாக இருக்குது. இது யூஸ் பண்ணி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, குடும்ப தொழில் கற்றுக்கிறது தான் இது பண்ணுறாங்க, இது சைல்ட் லேபர் கிடையாதுன்னு சொல்ல வாய்ப்புகள் அதிகம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வந்தாங்க. இது வந்து கட்டாய கல்வி, அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ் 6 to 14 years. ஓகே. என்ஷூர் சில்ட்ரன் ரிமைன்ஸ் இன் ஸ்கூல் இன்ஸ்டீட் ஆஃப் என்டரிங் லேபர் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்க வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ்க்குள்ளே போகாது. ஸோ அதனால் கட்டாய கல்விங்கிறது இது தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்குது. ஸோ RTE 2009ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது சட்டம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் வந்து 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தே ரெக்கக்னைஸ் சைல்ட் லேபரை வந்து என்னென்னு பண்ணியிருப்பாங்கன்னா, சைல்ட் லேபர் விக்டிம் ஆஸ் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சைல்ட் லேபர் விக்டிம்ஸ்லாம் என்னது, அவங்களுக்கு நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்கியூ, ரிஹாபிலேஷன் அண்ட் சோஷியல் இன்டகிரேஷன் கொடுப்பாங்க. மீட்பு, மறுவாழ்வு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த ஆக்ட் 2015 ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. ஓகேவா? ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, இன்க்ரீசிங் சைல்ட் லேபர். ஓகேவா? நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஸ்கஸ் த இன்க்ரீசிங் சைல்ட் லேபர். ஸோ அதுதான் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொஸ்டினில் இருக்கிறதே போட்டு எழுதுங்க. ஃபேக்டர் டிரைவிங் த இன்க்ரீஸ் இன் சைல்ட் லேபர்னு போட்டு என்னென்ன ஃபேக்டர், இம்பாக்ட் ஆஃப் COVID-19, பெர்சிஸ்டன்ட் பாவர்ட்டி, இன்ஃபார்மல் செக்டர், லீகல் லூப்ஃபுல்ஸ், டேட்டா டிஃபிஷியன்சி, இதெல்லாம் போட்டு எழுதணும். அடுத்தது என்ன கேட்டாங்க, லா அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர், கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் அண்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க்.
இதெல்லாம் கொடுத்தீங்கனாலே முடிஞ்சிடும். இது இல்லாமல் நீங்கள் டேட்டாவும் கொடுக்கணும். ஆஸ் பர் 2011 சென்சஸ் இவ்வளோ சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுக்குறீங்க. ஸோ அவள் தான் இல்லை டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் இதுதான், இதை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? சைல்ட் லேபருங்கிறது இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கிற கொஸ்டின். ஸோ இதை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக வர்றதுனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி வந்து நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்க்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதிடுவீங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மரபுசாரா எரிசக்தி ஆற்றல் ஆதாரங்கள் மற்றும் தற்கால எரிசக்தி ஆற்றல் நெருக்கடியை சமாளிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பற்றி விளக்கவும். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? லிஸ்ட் அவுட் த நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதே மாதிரி என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க டு ஓவர் கம் த ப்ரெசன்ட் எனர்ஜி கிரைசிஸ்க்கு. இப்போ இருக்கு இல்லையா, தற்கால எரிசக்தி ஆற்றல் நெருக்கடி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு என்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொன்றும் வந்து அந்த 5 6 இருக்கு இல்லையா, அதை லிஸ்ட் அவுட் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ முதல்ல நான் கன்வென்ஷன் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜினா என்னென்னு எழுதுகிறோம். Non-conventional energy refers to energy derived from renewable and sustainable sources. ஓகே, ரினியூவபிள்னா என்ன? திருப்பியும் புதுப்பிக்கத்தக்க. ஓகேவா? இதுவே வந்து ஃபாசில் ஃபியூல்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? விச் ஆர் ஆல்டர்னேட்டிவ் டு ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்னா சோலாரு, விண்டு, பயோமாஸு, நியூக்ளியரு, ஜியோதர்மல் அண்ட் ஓஷன் எனர்ஜி. ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் எழுதியே ஆகணும். இந்தியாஸ் க்ரோயிங் எனர்ஜி டிமாண்ட் அண்ட் கிளைமேட் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் மேக் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில். ஓகே, ஸோ என்னென்ன சோர்ஸஸ்ன்னு எழுதாமல் மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி இன் இந்தியா. இந்தியாவில் என்னெல்லாம் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி இருக்குது? முதல்ல வந்து சோலார் எனர்ஜி. ஓகே, இதோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஸ் பர் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 கிகாவாட்ஸ் வந்து சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் நியர் டு ஈக்குவேட்டருங்க இல்லையா, நம்மளுக்கு வந்து அதனாலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு சோலார் எனர்ஜிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்னு உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ அதில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க, அந்த ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம தான் அது இனிஷியேட் பண்ணது. ஸோ முக்கியமாக இந்த சோலார் எனர்ஜிக்கான மேஜர் ஸ்டேட்ஸ், அப்போனா வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல சோலார் எனர்ஜி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, இதெல்லாம் முக்கியமான சோலார் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது இங்கே என்ன தேவை? நிறைய சன்லைட் தேவை. அபுடன்ட் சன்லைட் டியூ டு ட்ராபிக்கல் லொக்கேஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக சன்லைட் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு சோலார் எனர்ஜிங்கிறது கிடைக்குது. அடுத்தது ரூஃப் டாப் சோலார் பொட்டென்ஷியல். ஸோ இதுக்கான ஸ்கீம்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்காங்க, ரூஃப் டாப் சோலார் ஸ்கீம்ஸ்லாம். ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் பேஸ்டு அக்ரிகல்ச்சர், சோலார் பம்ப்ஸ். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க, சோலார் பேஸ்டு அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் சோலார் பம்ப் தண்ணி பாய்க்கிறதுக்காக சோலார் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இன் சோலார் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறது, சோலார் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். மெஷர்ஸ், கவர்மெண்ட் என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் சோலார் மிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து ஒவ்வொன்றா எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே போட்டு இந்தியாவோட சூரிய வளம் அதிகமாக உள்ள நாடாக இருப்பதனால வந்து சூரிய ஆற்றல் மிகுந்த வாய்ப்புகளை வழங்குகிறதுன்னு தெரிஞ்சுக்கும். இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சோலார் எனர்ஜி. இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸும் நீங்கள் இதில் எழுதலாம். அடுத்தது விண்ட் எனர்ஜி. ஸோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சோலார் தான் நம்மளுக்கு அதிகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 42 கிகாவாட்ஸ். ஓகே, இதில் முக்கியமான ஸ்டேட்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது டாப் ஸ்டேட்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா விண்டில். ஓகே, ஸோ ஏன் இந்த பகுதிகளில் மட்டும் இருக்குது? விண்டுங்கிறது எங்கே இது இருக்கும்? கோஸ்ட்லைன் சைட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லாங் கோஸ்ட்லைன் நம்ம இதோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு என்ன இதில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 7500 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு கோஸ்ட்லைன். ஓகேவா? ஸோ அது அப்போனா லாங் கோஸ்ட் லைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு விண்ட் எனர்ஜி கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் விண்ட் பொட்டென்ஷியல். ஓகேவா? அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனும் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் மெஷர்ஸ் என்ன மாதிரி எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் விண்ட் சோலார் ஹைப்ரிட் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆஃப் ஷோர் விண்ட் பாலிசியும் கொண்டு வந்திருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுக்குறாங்க. ஓகே, காற்றாலை ஆற்றல் இந்தியாவின் கடற்கரை பகுதிகளில் வந்து அதிக வாய்ப்பை வந்து கொண்டுள்ளது. ஸோ முதல்ல சோலார் எனர்ஜி பார்த்தோம், ரெண்டாவது விண்ட் எனர்ஜி நான் கன்வென்ஷனல் எனர்ஜிஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோமாஸ் எனர்ஜி.
இது வந்து குறைவு தான். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கிகாவாட்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்குது இந்தியாவில். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் பயோமாஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒன்று இருக்குது. நம்மளது அக்ரிகல்ச்சர் கண்ட்ரிங்கிறதுனால ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ டீசென்ட்ரலைஸ்டு எனர்ஜி ஓகேவா. ஸோ இது ரூரல் லெவலில் வந்து நல்லா ரீச் ஆகிற ஒரு இது பயோமாஸ் எனர்ஜிங்கிறது. இதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பயோ எனர்ஜி மிஷன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பயோமாஸ் பவர் அண்ட் பயோகேஸ் ப்ரோக்ராம்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உழவர் கழிவுகளை பயன்படுத்தி ஆற்றல் உருவாக்கும் முக்கிய வழி தான் வந்து பயோமாஸ் எனர்ஜின்னு வாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்து உதவுது. அடுத்ததாக பார்க்க போகிற நான் கன்வென்ஷனல் எனர்ஜி என்ன பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி பார்க்கும்போது இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.8 கிகாவாட்ஸ் வந்து இருக்குது. இதோட மேஜர் பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூடன்குளம், தாராப்பூரில் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி அவுட்புட்டு, லோ கார்பன் எமிஷன்ஸு, எனர்ஜி செக்யூரிட்டிலாம் இங்கே அதிகமாகவே இருக்குது. மெஷர்ஸ்ன்னு பார்க்கும்போது அட்டாமிக் எனர்ஜி ஆக்டு, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது அணு ஆற்றல் நீண்ட கால ஆற்றல் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யுது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 2 மெஷர்ஸ் வந்து எழுதியே ஆகணும். அட்டாமிக் எனர்ஜி ஆக்டு, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்ஸ் ஓகேவா. ஹை எனர்ஜி அவுட்புட், லோ கார்பன் எமிஷன். இல்லை கார்பன் எமிஷன் இல்லை ரொம்ப குறைவு ஓகே நியூக்ளியர் எனர்ஜியில். ரினியூவபிள் எனர்ஜிஸ் எல்லாமே அப்படி தான், கார்பன் எமிஷன்ஸ் குறைவாக இருக்கும் ஓகேவா கம்பேரிங் டு நான் ரினியூவபிள் எனர்ஜி ஓகேவா. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி வந்து கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜியோதர்மல் எனர்ஜி. இது ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதி இருக்குல்லையே, லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் இருக்குது ஓகே. இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் எனர்ஜி சப்ளை இருக்கும். அதே மாதிரி லோ என்விரான்மெண்டல் இம்பேக்டும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதோட மெஷர்ஸ் என்ன மாதிரி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீட் ஃபார் ஜியோதர்மல் பாலிசி வந்து இன்னும் கொண்டு வரல, அதுக்கான தேவை இருக்குன்றாங்க. ரிசர்ச் இல்லை, இன்னும் ஜியோதர்மல் வந்து அந்தளவுக்கு நம்ம டெவலப் ஆகலை. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அடுத்தது ஓஷன் தெர்மல் எனர்ஜி. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது ஓகே. ஸோ நம்மளது வந்து லாங் கோஸ்ட் லைன் பார்த்தோம் இல்லையா, 7500 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்போனா வந்து இது வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி. அது இல்லாமல் கண்டினியூஸ் எனர்ஜி சோர்ஸும் இதில் கிடைக்கும். இதுவும் ரிசர்ச் இன்சென்டிவ் வந்து இது கொடுத்து இதில் ரிசர்ச் பர்பஸ் வந்து அதிகரிக்கணும். அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் பேஸ் பண்ணி அவங்களோட நாலேஜ் மூலமாக வந்து இதை டெவலப் பண்ணணும் ஓஷன் தெர்மல் எனர்ஜிங்கிறது ஓகே. இது வந்து நம்ம லிஸ்ட் அவுட் த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி எழுதிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, மெஷர்ஸ் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம், இப்போ இருக்கிற எனர்ஜி கிரைசிஸ்க்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாங்கிறத நம்ம அடுத்தது என்ன போகிறோம். எமர்ஜென்சி டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். அதாவது ரிமோட் ஒர்க் ப்ரமோஷன், வீட்டிலேருந்தே வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது எரிபொருள்ங்கிறது குறையும். ரெண்டாவது டெம்பரேச்சர் ரெகுலேஷன், மின்சார சேமிப்பு வந்து ஏர் கண்டிஷன் பயன்பாட்டை வந்து கட்டுப்படுத்தணும். அப்போ என்னாவும் மின்சார சேமிப்புங்கிறது அதிகரிக்கும். இதில் ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்கிறது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், பொது போக்குவரத்தை வந்து ஊக்குவித்து. பொது போக்குவரத்து யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வந்துட்டு போனீங்கன்னா என்ன ஆகும், எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுவே பொது போக்குவரத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட இது வந்து டிரான்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாகும். ஸோ எனர்ஜி அவேர்னஸ் கேம்பெயின் வந்து கொண்டு வரணும், அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அதாவது பப்ளிக் கேம்பெயின் வந்து ஃபார் எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு கொண்டு வரணும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ரெகுலேட்டரி ஆக்ஷன் பார்க்கும்போது டிபெண்டன்சி ஆன் ஸ்பெசிஃபிக் ரீஜன், அதாவது பல்வேறு நாடுகள்லேருந்து எரிபொருள் இறக்குமதி பண்ணுறதை வந்து குறைக்கணும். மீடியம் டேர்ம் பாலிசிஸ் வந்து இங்கே அதிகரிக்கணும். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி இம்போர்ட்ஸ் குறைச்சிட்டு இங்கே வந்து ரினியூவபிள் எனர்ஜிஸை அதிகரிக்கணும். ப்ரைஸ் கண்ட்ரோல் அண்ட் சப்சிடிஸ் ஓகேவா. விலையில் வந்து கட்டுப்பாடுகள் மற்றும் மானியங்களை கொடுத்தீங்கன்னா, இப்போ சோலார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நிறைய பேர் போடாமலே இருக்காங்க. இன்னும் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ரினியூவபிள் எனர்ஜி நிறைய இதாகும். அப்போ மானியங்களும் கொடுக்குறாங்க ஓகே. இன்னுமே வந்து மானியங்கள் கொடுத்தா இன்னும் அதிக அளவுக்கு ரீச் ஆகும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜி ரிசர்வ்ஸ், எக்ஸ்பேண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஃபார் எமர்ஜென்சிஸ்க்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும். எமர்ஜென்சிக்கு அப்போ மட்டும் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் யூஸ் பண்ணுறேன். அவசர நிலைக்கு எரிபொருள் கையிருப்பு வந்து எப்போவுமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தனால தான் நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது இப்போ ரீசெண்டாக நடந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டில் ஓகேவா. அடுத்தது டெக்னாலஜிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பார்க்கும்போது எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமை இன்னும் அதிகரிக்கணும். மின்சார சேமிப்பை தொழில்நுட்பம் வந்து அதிகரிக்கணும். அடுத்தது வந்து ஸ்மார்ட் கிரிட்ஸ் வந்து அதிகரிக்கணும், டிஜிட்டல் கிரிட்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன், என்ன மாதிரி இது ஃபாசில் ஃபியூல்ஸை டிபெண்ட் பண்ண இருக்க எனர்ஜியை டிபெண்ட் பண்ணாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், எலக்ட்ரிக் ஹீட்டிங் அந்த மாதிரி வந்து அதிகரிக்கணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து எத்தனால் பிளெண்டிங்கை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுவுமே வந்து அதிகரிக்கணும். க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து இதனால் குறையும் ஓகே.
அதே மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி கடைசியாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெனியூவபிள் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணணும். டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ப்ரொமோஷனுக்கும் இல்லை லேண்ட் அக்வஸ்டேஷன் ரிஃபார்ம்ஸ்க்கும் இல்லை கிரிட் இன்டகிரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து எழுந்தீங்கனாலே போதும். கன்க்ளூஷன் வந்து ஆற்றல் நெருக்கடியை வந்து சமாளிக்க ஒருங்கிணைத்த மற்றும் நிலையான அணுகுமுறையை சிறந்ததுன்னு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ்டு அப்ரோச் அண்ட் கம்பைனிங் கன்சர்வேஷன் டைவர்சிஃபிகேஷன் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரினியூவபிள் எனர்ஜி வந்து அதிகமாக யூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த நெருக்கடியை வந்து குறைக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜியோகிராஃபியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இதோட அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.